யோசி. என்னோட ஃபேர்வெல் பார்ட்டில என்னோட ஃபியான்சே இன்னொரு பொண்ணு கூட. டேம் இட். அவ என் கண்ணு முன்னாடி இருந்திருக்கணும். என் காரை ஏத்தி கொண்டிருப்பேன். ஒரு தடவை மட்டும் இல்ல, ரிவர்ஸ் வந்து திரும்ப அவளை ஏத்திருப்பேன். நான் வரேன்பா. வந்துருவேன். என்ன பாடி கிடைச்சதா? காட்டு இல்லையா? நான் வரேன். அட என்னையா இது, சாவிய உள்ளவே விட்டுட்டேன். உள்ள யாரு உள்ள? யாராவது இருக்கீங்களா? யாருன்னு கேட்டேன். யார் அது? இந்த ஆளோட ஒரு ஷூவை காணும். சார் இங்க பாருங்க. எலும்பெல்லாம் மொத்தமா உடைஞ்சிருச்சு. வலி நிறைஞ்ச மரணமா இருக்கு. இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு நினைக்கிறேன். இது 100% ஆக்சிடென்ட் தான். இங்க பாரு, ரோட்லயே டயரோட அடையாளம் தெரியுது. ஓட்டிட்டு வந்து அப்படியே காரை திருப்பி விட்டான். சார், டிரைவர் நினைச்சிருந்தா ஹெல்ப் பண்ணியிருக்க முடியும், ஆனா ஓடிட்டான். இப்பெல்லாம் மக்களுக்கு என்ன ஆச்சு? மனிதாபிமானமே இல்லை. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா. உன்னை கன்னடாவில இருந்து இங்க கூப்பிட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ப்ளீஸ் 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 சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நீங்க இவங்க அப்பாவா? ஆமா, நான் தான் அந்த பாவம் பண்ணுவேன். நான் குடும்ப பாரம் மொத்தத்தையும் இவன் தோளில சுமக்க வச்சுட்டேன். சார், உங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது சரி சார், எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. உங்க பையன் இந்த ராத்திரி நேரத்துல காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சூரஜ் நைட் எல்லாம் இங்கேயே இருந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி, அது என்ன வேலை? என்னோட காட்டோட இந்த பக்கம் டிம்பர் ஃபார்ம் இருக்குது சார். உங்களை ரெக்வெஸ்ட் பண்றேன், யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். ஏன் சார், சூரஜோட மரணம் ஆக்சிடென்டால தான் நடந்ததுன்னு எப்படி உறுதியா உங்களால சொல்ல முடியுது? நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க டாக்டர்? அது என்ன, நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க என்ன சார், என்ன எப்படி அடிபட்டுச்சு? அதுவா, அது நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். டோன்ட் வரி சார். இது ஆக்சிடென்டா இருக்காதுன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? இதத்தான் நானும் கேக்குறேன். ஆக்சிடென்டால தான் சூரஜ் இறந்து போனான்னு உங்களால எப்படி உறுதியா சொல்ல முடியுது? சார், இந்த மொத்த ஏரியாலையும் நெட்வொர்க்கே வராது. ஃபோன் பண்ணணும்னா ரோடுக்கு வந்து நின்று ஆகணும். சூரஜ் ஃபோன் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். யாரோ பணக்கார வீட்டு குடிகார பையன். என் பேச்சை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் அந்த ஆளை கொலை பண்ணவே இல்லை. அவன் என்ன முதல்லயே செத்து கிடந்தானா? இல்ல, அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்தது. என் கார் அவன் மேல கூட படல. So trust me, please. Sure. Sorry. சூரஜ் இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்ல. அவனை யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குவாங்க? சார், தீரஜ் சார் சரியா சொல்றாரு. சரி சார், ஆக்சிடென்ட் நடந்திருந்தாலும் அந்த ஆளை எப்படி பிடிக்க முடியும்? இங்க பக்கத்துல எதுவுமே சிசிடிவி கேமரா கூட இல்ல. சிசிடிவி காலெல்லாம் வரதுக்கு முன்னாடியே கேசஸ்லாம் சால்வ் ஆயிருக்கு. குற்றவாளிகள் மாட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இந்த பூ நம்மள கொலகாரங்கிட்ட கூட்டிட்டு போகும். என்ன சொல்றீங்க சலோகி சார்? இங்க பாரு, இந்த பூ மேலையும் அப்புறம் இங்க இந்த கல்லுலயும் ரத்த கரைகள் இருக்கு. அப்படின்னா அந்த ரத்தக்கரை சூரஜோட ரத்தக்கரையா இல்ல வேற யாரோட தானே தெரியணும். அப்பதான் நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது சூரஜோடதா இல்ல வேற யாரோடதான். கரெக்ட் தயா, அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இது சூரஜோட ரத்தக்கரை தானே நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா
சூரஜ் ரோடுக்கு வர்றதுக்கு முன்னாடியே காயப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அக்ஷிதா, உன் கார்ல ரத்த கரைகள் எல்லாம் இருக்கே. அங்கிள், நான் தான் சொன்னேன்ல, அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருந்தது. அவன் ரோட்ல நிற்கும் போது ஏற்கனவே ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது. என்னோட காரை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வண்டியில அடிபட்டு விழுந்தான். அதுக்கப்புறம் தான் செத்து போயிட்டான். அங்கிள், என் பேச்சு நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியுதானா? ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இதுதான் உண்மை அங்கிள். இங்க பாருமா, எனக்கு என்ன ஆதாரம் கிடைக்குதோ அதுதான் எனக்கு உண்மையை சொல்லும். இப்போதைக்கு என்னுடைய ஆதாரங்கள் என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த காரு யாரையுமே இடிக்கல. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம், சிஐடி பியூரோவுக்கு போலாம். அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம். வேண்டாம். ஏன்? சிஐடி வேண்டாம். ஏன்? சிஐடி இந்த ரத்தத்தை பார்த்தா என்னதான் பிடிப்பாங்க. டாக்டர் சார், இந்த தடவை இந்த கேஸ்ல உங்களோட தியரி தப்பா இருக்கு. ஏன்? ஏன் தப்பா போகுது? கவனமா பாருங்க. இந்த வெள்ளைப்பூ இது பக்கத்துல சின்ன சின்ன செடி எல்லாம் இருக்கு. இத சுத்தி முள்ளுங்க வேற இருக்கு. முள்ளால கண்டிப்பா ரத்தம் வரலாம். அதாவது நீ என்ன சொல்றன்னா, சூரஜுக்கு இந்த முள்ளால தான் ரத்தம் வந்திருக்குன்னு. சார், இந்த காட்டுல வேலை செய்யற ஒர்க்கர்ஸை கொஞ்சம் பாருங்க. அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல காயம் இருக்கு, கீரல் இருக்கு, எல்லாம் தெளிவா தெரியுது. இந்த செடிங்க தானே போட்டிருக்கோம். தயா, இந்த முள்ளு பட்டு ஒருத்தனுக்கு ரத்தம் வந்து அதனால அவன் சாக மாட்டான். அதேதான் நாங்களும் சொல்றோம் டாக்டர். ரத்தம் வேற இங்கே தான் சிந்தி இருக்கு, வேற எங்கேயும் சிந்தலையே. மரணத்துக்கான காரணம் வேற என்னமோ டாக்டர். அந்த ஆளோட எலும்பெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. முள்ளாலெல்லாம் எலும்பு என்னைக்கும் உடஞ்சிராது. சித்தா, சூரஜ் சார் பத்தின உண்மையை போய் சொல்லிடலாமா? கொஞ்சம் வாயை மூடுறா. சூரஜ் சாரோட நிலைமையை பார்த்தல, அந்த நிலைமை உனக்கும் வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, மெதுவா பேசு. பேரெல்லாம் சொல்லாத, நமக்கு வேண்டாம். இங்க ஆளுங்க எப்பவும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. கிளம்பு 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 கிளம்பு. ஏய், நில்லுங்க, எங்க போறீங்க? இங்க வா. அட வாப்பா. எங்க போறீங்க? ஒண்ணுக்கு போறோம் சார். 2 பேருக்கும் ஒண்ணா வருதா? டைமிங் நல்லா இருக்க. நாங்க ஒண்ணும் பண்ணல, நாங்க தொழிலாளிங்க. ஒன்றும் பண்ணல, ஆனா பார்த்துருப்பல்ல. நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் டைம் கிடைக்காது. சரி, மரத்துக்கு பின்னாடி அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்லைங்க. பங்கஜ், அங்க போய் என்ன இருக்குன்னு பாரு. தனியாவா? பங்கஜ், கூட வரவா? இல்ல வேணாம் சார், நான் போறேன். சாரி. ஐயா, நீங்க ஆதிவாசிங்களை கேளுங்க. அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஏதாவது வண்டி இடிச்சிருந்தா அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. சார், பார்த்துட்டேன் சார், அங்க ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா சரி, அந்த காட்டுவாசியை மீட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ண. இங்க இருக்கிற சிசிடிவி கேமரானாலே அவங்க தான். அக்ஷிதா, 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 அங்க என்ன பண்ற? இங்க வா 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 வா. அந்த சிஐடி காரங்க வந்துட்டாங்களா? என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா? இங்க வா. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்காக சிஐடி இவ்வளவு தூரம் வரல. ஆனா நாம சிஐடி கிட்ட போக போறோம். நீ வா. வேண்டாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. சிஐடி கிட்ட நாம எதையும் மறைக்க முடியாது. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ அவங்க உன்கிட்ட வந்து நிக்க தான் போறாங்க. அங்கிள், உங்களுக்கு தெரியும்ல, இனி 5 நாள்ல நான் கனடாக்கு போறேன். ஐ நோ. ப்ளீஸ் அங்கிள், என்னோட யூனிவர்சிட்டிக்கு இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா, ஐ மீன் சிஐடி வந்து என்கொயரி பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்னோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆயிடும் அங்கிள். நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அங்கிள் ப்ளீஸ், இது என் அப்பாவோட கடைசி ஆசை. அவர் படிச்ச காலேஜ்லயே நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. உங்க அப்பா உண்மையாவே நேர்மையானவர். நானே அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். ஆனா நான் ப்ளீஸ் அங்கிள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என் அப்பாவோட ஆசை இது. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ஒரு நிமிஷம். சொல்லு கார்கி. சார், பாடியில இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கிடைச்சிருக்கு.
என்ன கிடைச்சது? ஒரு போலி நகம் கிடைச்சிருக்கு. போலி நகமா? ஆமா சார். இப்பெல்லாம் இந்த பெண்கள்லாம் நெயில்ஸ் பண்ணிப்பாங்கல்ல, அதை போட்டுட்டு பார்ட்டிக்கெல்லாம் போவாங்க. எங்க இருந்தது? சார் இது சூரஜோட முடியில இருந்தது. அதுல இருந்து தான் எடுத்தேன். அப்படியா? சார் சூரஜ காரால இடிச்சது கண்டிப்பா ஒரு பொண்ணா தான் இருக்கணும். சரி, அந்த நகத்தோட கலர் என்ன? சார் இது பிங்க் கலர்ல இருக்கு. ஓகே, நான் இப்போ வரேன். யா. ஓ, இப்போ எனக்கு புரியுது. நீ எதுக்காக என் கூட சிஐடிக்கு வரமாட்டேங்கிறன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது. உங்க அப்பாவோட பேரை சொல்லி நீ என்கிட்ட எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண பாக்குற. இல்ல அங்கிள், அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. எதுவுமே பண்ணலன்னா இந்த நகம் எங்க போச்சு? அது அது நான் வீட்டு பாத்திரம் கழுவும் போது உடைஞ்சிருச்சு. போதும், நிறுத்து. வீட்டுல பாத்திரங்களை கழுவ யாரோ வராங்கல்ல, என்கிட்ட மறைக்காம சொல்லு. சூரஜன் நீ தானே கொன்ன? நான் கொல்லல நீ அங்கிள். கொலை பண்ணலனா உன் கையில இருக்கிற நகம் எப்படி அவன் முடியில மாட்டி இருந்தது? ஏன்னா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சேன். சாகட்டும்னு அப்படியே விட்டுட்டு போக முடியாதே. இதுதான் விஷயம்னா எதுக்காக இதை நீ முதல்லயே சொல்லல? நான் அவுட் ஆஃப் த வேல போய் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஐடி கிட்ட ஆதாரங்களை நான் மறைக்கிறேன். ஆனா நீ என்கிட்டயே போய் சொல்ற. சாரி அங்கிள், என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அந்த நகு சிஐடி கையில சிக்கிச்சுன்னா நான் மாட்டிக்குவேன் அங்கிள். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அங்கிள். நான் எதுவும் பண்ணல. அட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? சூரஜை யார் கொண்டிருப்பாங்க? இந்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஆத்மா எதுவும் இருக்கா? ஆத்மா? இவங்க எதுக்கு இப்படி சிரிக்கிறாங்க? ஆத்மா? முதலாளியோட பையனை யார் கொன்னாங்க? இது எனக்கு தெரியாது. ஆனா காட்டோட சட்டத்தை யார் மதிக்கலையோ அவனுக்கு மரணம் நடக்கும். எல்லாரும் சாவீங்க, எல்லாரும் சாவீங்க. சட்டத்தை மதிக்கலன்னா எல்லாரும் சாவீங்க. கார்கி, சார் சார் இது பக்கா 100% ஆக்சிடென்ட் கேஸ். எனக்கு இங்க பாருங்க, சூரஜ் கால்ல இருந்து இந்த மண்ணும் கல்லு துண்டும் கிடைச்சது. கார்ல இடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச தூரம் அவன் தேய்ச்சிட்டே நடந்திருக்கான். அப்புறம் இங்க பாருங்க சார், சூரஜோட பாடியில ஒரு ஐலாஷ் இருந்திருக்கு. அது ஒரு பொண்ணோடது. ஒரு நிமிஷம் கார்கி, ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு கேஸ்லயுமே உடனடியா நீ ஒரு தீர்ப்பை எடுத்துடக்கூடாது. அதுவும் முக்கியமா யாராவது இறந்து போன கேஸா இருந்தா. சீக்கிரம் எடுக்கல, நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தேன். சொல்ல போனா ஒவ்வொரு ஃபேக்டரியும் நான் 2 வாட்டி செக் பண்ணேன். ஐ நோ அதனாலதான் நீ டயர்ட் ஆயிட்ட. நீ ஒரு வேலை பண்ணு, வெளியில போ, கொஞ்ச நேரம் ஓப்பன் ஏர்ல நில்லு. அது வரைக்கும் நான் இந்த பாடி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். பட் சார் நான் இட்ஸ் an ஆர்டர். அத அங்க வச்சுட்டு வெளியில கிளம்பு. கோ, ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். மை காட், ஐலாஷஸ். இது அக்ஷிதாவோடது. எல்லாரும் சாவீங்க. சட்டத்தை மதிக்காதவன் எல்லாரும் சாவீங்க. இங்க வா. உனக்கு மண்டையில மூளை இருக்குதா இல்லையா? அந்த போலீஸ் முன்னாடி உளறிட்டே இருக்க. ஏ, நான் உங்களை மாதிரி பயந்தாங்கோலி கிடையாது, புரியுதா? பயப்பட காத்துக்கணும். இந்த காட்டோட ரகசியம் காட்டுக்குள்ளேயே இருக்கிறதா நமக்கு நல்லது. ஏய் கங்கு, எதுக்குடா நடுங்குற? நீ என்ன அத பாத்துட்டியா? முகம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு.
காட், இது இவனோட வயித்துக்குள்ள இருந்திருக்கு. வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இது என்னவா இருக்கும்? ஓ, இது எந்த ஆயுதமும் இல்ல. இது ஏதோ மிருகத்தோட கொம்பு மாதிரி இருக்கு. பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கு, ஆனா ஸ்கின் இல்ல. ஒரு அனிமலோட கொம்பு. எந்த அனிமலோட கொம்பா இருக்கும்? மை காட், ஏதோ காட்டுமானோட கொம்பு பகுதி. இதோ பாரு, என் மூளையை நீ நல்லா குழப்பிட்டு இருக்க. இந்த காட்டுல அப்படி என்னதான் சட்டம் இருக்கு? தயா சார் வேற ஸ்டைல்ல கேட்பாரு, அப்புறம் நீ கஷ்டப்படுவ. அது வந்து இங்க நாங்க எல்லாரும் தேவா சிங்கையும் அவர் தங்கச்சி பாரா சிங்கையும் வணங்குறோம். பல காலங்களுக்கு முன்னாடி அவங்க எங்க முன்னோர்கள் இங்க வாழறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. முன்னோர்கள்னா எவ்வளவு வருஷம்? கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருந்தது, நாங்க காட்டோடைய அந்த பக்கம் போகவே கூடாதாம். வேலை விஷயமாவும் இருக்கலாம், சொந்த விஷயமாவும் இருக்கலாம். அது ஏன்? ஏன்னா காட்டோட அந்த பக்கம் அவங்க தங்கச்சி பாரா சிங் இருப்பாங்களாம். வருஷத்துக்கு 2 தடவை எங்களுக்கு அங்கே போகிறதுக்கு அனுமதி கிடைக்கும். தேவா சிங்காவை பூஜை பண்ண. சூரஜ் காட்டோட இந்த சட்டத்தை மதிக்கவே இல்லை, அதனால தான் செத்துட்டானா? ஆமாம் சார். அன்னைக்கு நைட் தேவா சிங்காவை பாரா சிங்காவுக்கு பின்னாடி அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் அவங்க தான் சின்ன முதலாளியை கொண்டு இருக்கணும். புரிஞ்சிருச்சு. சூரஜ் அப்போ கார் ஆக்சிடென்ட்ல சாரா? ஆமாம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் பாருங்க. ஐயய்ய, தனியால போக மாட்டேன், மொத்த ஏற்பாடோட போவேன். அது சரி, தேவாசிங்க பார்க்க எப்படி இருப்பான்? தேவாசிங்கா ரொம்ப பயங்கரமா இருப்பான். அவனை பார்த்தா எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் பயந்துருவான். அவருக்கு மனித உடல் இருக்கும், ஆனா அவருடைய தலை மேல இரும்பு வால் மாதிரி கொம்பு இருக்கும். ஹலோ பங்கஜ். டாக்டர் சார் சொல்லுங்க. என்ன காட்டுல இருக்கியா? சார், இங்க ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடக்க போகுது. நீங்க சொல்லுங்க. நீ அங்க பாரா சிங்காவை பாத்தியா? சார், நீங்க மானை பத்தி பேசுறீங்க. இங்க இருக்க மண்ணில் மானோட சரித்திரமே இருக்கு. நான் ஏசிபி சாருக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே, பாரா சிங்கா, அதாவது கொம்பு. இதுவரை பங்கஜ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்ன கிடைச்சதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு மூட நம்பிக்கை இருக்கு. இதை நினைச்சாதான் எனக்கு அதிர்ச்சிகரமா இருக்கு. இங்க பாருங்க, என்னோட சயின்டிபிக் டெம்பர்மெண்ட் மேல கேள்வி எழுப்பாதீங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் என்னோட ஆதாரத்தோட பேஸ்ல தான் கேள்வி எழுப்பேன். சூரஜோட வயித்துல என்ன கிடைச்சதுன்னு பாருங்க. இது என்ன தெரியுமா? பாரா சிங்காவோட கொம்போட பகுதி. அப்ப மத்த காயங்கள் இருக்க அதுவெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? வெறும் மான் கொம்பு தானா? அட இருக்கலாம்ப்பா, காயங்கள் உடம்புல இருக்கலாம். மொத்த மான் கும்பலும் ஒரு மனுஷனை வந்து தாக்குனா அப்புறம் என்னதான் நடக்கும்? காயப்படதான் செய்வாங்க. சாலுக்கே சார், நீங்க என்னதான் சொல்றீங்க? கார் கூட ஆக்சிடென்ட் நடக்கல, மானாலதான் இதெல்லாம் நடந்திருக்கா? அட என்னப்பா, உங்க டேப் ரெக்கார்டர் கார் ஆக்சிடென்ட்டை தாண்டி போகவே மாட்டேங்குதே. கண்ணை திறந்து பாருங்க, காதை திறந்து கேளுங்க, அக்கம் பக்கம் நிறைய விஷயங்கள் நடக்குது. உனக்கு மட்டும் தான் தெரியுது. பரவாயில்ல, ஆனா எல்லாமே தெளிவா இருக்கு. கார் இடிச்சிட்டு போயிருக்கு. என்னத்த தெரியுது? யாராவது கேட்டீங்களா? இல்ல யாராவது பாத்தீங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சிசிடிவி ஃபுட்டேஜாவது இருக்கா? கார்ட்ல என்ன சிசிடிவி கேமரா இருக்கும்? என்ன பைத்தியக்காரத்தனம்? டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார், நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீங்க இந்த கேஸ் விஷயத்துல ஏன் இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கீங்க? நோ 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 தயா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. நோ, நான் ரெஸ்ட்லெஸ் ஆகல. எனக்கு என்னன்னா, சிஐடியில் இருக்கிற இவ்வளவு சூப்பரான பிரில்லியண்டான ஆபீசர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஏன் கார் ஆக்சிடென்ட் பின்னாலே அலையறாங்க. நான் சொல்றேன் இருங்க. நீங்க இந்த கார் ஆக்சிடென்ட் குழப்பத்தை முதல்ல தீர்த்து வைங்க. எனக்கு வேற என்ன கிடைக்குதுன்னு நான் பார்க்கறேன். சரியா? பாய். தயா சார், இந்த சாலங்கியோட பிஹேவியர் என்னமோ நார்மலா இல்ல. சார், உங்களுக்கே தெரியும் டாக்டர் சார், சில நேரங்கள்ல இப்படிதான் ஒரு மாதிரியா நடந்துப்பாரு. இல்ல 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 இல்ல, இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து இவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. ஒரு வேலை செய்தையா, சாலுக்கு பின்னாடியே காட்டுக்குள்ள போய் பாரு. இவர் என்னத்தை தேடுறாருன்னு பாரு. என்னையா இது? ஒரு நிமிஷம், அங்கே நில்லு.
இது என்ன செருப்போட அடையாளம்? இந்த காட்டுக்குள்ள ஒரு கால்ல ஷூ ஒரு கால்ல செருப்பு போட்டு நடப்பாங்களா? இல்ல சார், அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ண மாட்டாங்களா? லெஃப்ட்ல ஷூ போட்டிருக்கான், ரைட்ல செருப்பு போட்டிருக்கான். ஆமா, இவனோட ஒரு ஷூவை காணுமே. சூரஜோட லெஃப்ட் கால்ல ஷூ இல்ல. கொஞ்சம் அந்த பக்கம் வா. ஏய் கல்லு, ஏய் கல்லு, காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன முதலாளி ஷூ உங்ககிட்ட அப்படி வந்தது? இங்க வா, சொல்றத கேளு. ஏய் ஏய் ஏய், எங்க ஓடுற கல்லு? ஆட என்னப்பா இத ஏய், பாரு. கல்லு. நில்லு. ஏய் நில்லு. ஏய் கல்லு. ஏய் ஓடாத, நில்றா. ஏய் சார் எங்க ஓடுற? சார், நில்லு. சார், ஒரே நிமிஷம் சார், நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். என்ன பண்றீங்க? சாக ஆசைப்படுறீங்களா? இந்த காட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா உங்க உயிர் போறதுக்கே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ நாங்க மொத்தமா ஆராய்ஞ்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க சத்தியமா ஓய போறதே இல்ல, புரியுதா? சார் நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. சார் ஒரு சின்ன பையன் சூரஜோட மிஸ்ஸிங் ஷூவை போட்டு இந்த காட்டுக்குள்ள ஓடிட்டான். எந்த பக்கம் போனா? அந்த பக்கம் தான் போனான். வாங்க நாமளும் போய் தேடலாம். வாங்க ஒரு போலாம். நிமிஷம், நான் வர மாட்டேன். நீங்க அந்த அநியாயத்தை பண்ணணும்னா தாராளமா பண்ணுங்க. என்ன இதுக்குள்ள இருக்காதீங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். உன் பாஸ் என்ன சொன்னாரு? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்க கூடவே தான் இருக்கணும். பேசாம எங்க கூட வா. சார் வேண்டாம். சாவானுங்க, எல்லாரும் சாவானுங்க. இவங்க அந்த பக்கம் போனதால எவ்வளவு பணங்கள் விழ போகுதோ. கல்லு, கல்லு, எங்க போனா இவன்? கல்லு. சார் நான் அந்த பக்கம் போறேன். கல்லு, இந்த பக்கம் தான் ஓடி போனான். அட என்னத்த ஓடி போனா? அவனை விடு. அந்த பாராசிங்காவை முதல்ல தேடு. சார் நாம இந்த பக்கம் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்கோம். 7 ஜென்மத்துக்கும் இதுக்கான பிராயச்சித்தத்தை பண்ண முடியாது. என்னது? இது தேவ் சிங்காவோட சிலையா? ஆமா சார், நம்ம மேல இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. முன்னாடிலாம் நாங்க இங்க பூஜை பண்றதுக்கு வந்தப்போ இங்க இருக்கிற புல்லுங்கெல்லாம் பச்சையா இருக்கும். இப்போ தன்னுடைய கோபத்தால எல்லாத்தையும் எரிச்சிருச்சு. போதும், கதையை முடி. சூரஜ் எப்படி செத்து போனான்றதை கண்டுபிடிக்க தான் வந்திருக்கோம். உன்னோட இந்த கதையை கேட்கறதுலாம் வரல. சார், இது இதுல ரத்தம் இருக்கு. ஆமாப்பா. நீங்க என்ன பண்றீங்க? இது தேவ்சிங்காவோட. இது ஏதோ ஒரு மானோட கொம்பு மாதிரி தெரியுது. ரத்தக்கரை கூட இருக்கு. இதோட ஏதோ ஒரு பீஸ் தான் சூரஜோட வயிற்றுக்குள்ள போயிருக்கு. இதனால தான் அவன் இறந்துருக்கணும். நீங்க எப்படியோ போங்க, நான் கிளம்புறேன். ஊர்க்காரங்க கிட்ட இதை பத்தி நான் சொல்லி ஆகணும். தேவ்சிங்கா கோவத்துல இருக்காங்க. சார் சார், அந்த போய் அங்க இருக்கா பாருங்க. டேய் டேய் கல்லு, கல்லு நில்லு. கல்லு, ஏய் நில்லுப்பா, நில்லுப்பா, நில்லு. நில்லு. ஏய் கல்லு, கல்லு. சார் போகாதீங்க. சார் தம்பி, ஒன்னும் ஆகலடா. அழாத, அழக்கூடாதுடா. ஒன்னும் ஆகல. எங்களை பார்த்து எதுக்கு ஓடுன? நீங்க திட்டுவீங்கன்னு நினைச்சேன். நேத்து ரோட்ல ஒரு ஷூ கிடைச்சது, அதை நான் எடுத்துட்டேன். அந்த ஷூ எனக்கு பிடிச்சது. எங்க கிட்ட செருப்பே கிடையாது. சரி சரி, பரவாயில்ல. இனிமே நாங்க உன்னை திட்ட மாட்டோம், சரியா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நேத்து ராத்திரி சூரஜ் சாருக்கு அடிபட்டுச்சு. அப்போ நீ அங்க இருந்தியா? ஆமா, வீட்ல தான் டாய்லெட் இல்லையா அங்கிள். அதனால ராத்திரில காட்டுக்குள்ள வருவோம். அப்ப நான் பார்த்தேன். அவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஏதாவது பாத்தியா? அந்த பொண்ணு தான் கொலை பண்ணா. பொண்ணா? பொண்ணா? எந்த பொண்ணு? அந்த பொண்ணு தான் கருப்பு காரை ஓட்டிட்டு வந்தா.
ரொம்ப ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு வந்தா. கருப்பு கலர் காரா? சரி, அவ என்ன பண்ணா? அவ கார்ல இருந்து இறங்குனா. ஆ, சின்ன முதலாளி வழியில துடிச்சிட்டு இருந்தாரு. அவ தான் சின்ன முதலாளிய கொன்னு இருக்கணும். அப்புறம் அவ கார்ல ஏறி போயிட்டா. சரி தம்பி, இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ராத்திரி மணி என்ன இருக்கும் உனக்கு தெரியுமா? ராத்திரி 1 இல்ல 2 மணி இருக்கும். 1லேருந்து 2 மணிக்குள்ளேயா? பங்கஜ், இது ரொம்ப முக்கியமான லீட். பைபாஸ் கிட்ட எத்தனை சிசிடிவி கேமராஸ் இருக்கோ அதெல்லாம் ராத்திரி 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள கருப்பு கலர் கார்ல யார் இருந்தான்னு பார்க்கணும். நீ வாப்பா, நம்ம அங்க போகலாம். வா. ரத்த கரைகளை கிளீன் பண்ணிட்டா தண்ணியால. அக்ஷிதா, 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 நீ எங்க இருக்க? அக்ஷிதா, அக்ஷிதா, இங்க உட்கார்ந்துருக்கியா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆதாரங்களை எரிக்கிறியா? எந்த அளவுக்கு நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற? ஏன் பண்ற? காம் டவுன் அங்கிள். என்ன பண்றீங்க? ஃபாரன்சிக் படிக்கிறதுக்கு கனடா போனோம் இல்லையா? இப்படிதான் நீ படிப்பியா? ஆதாரங்களை மொத்தமா நீ அழிச்சிட்டு வரிய. முதல்ல கிளம்பு, என் கூட வா. என் கூட முதல்ல வா. சொல்றது கேளுங்க. நம்ம சிஐடி கிட்ட போறோம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேச கூடாது. நீ உடனே என் கூட வா. ப்ளீஸ் கேளுங்க. நான் எதையும் கேக்குற மாதிரி இல்ல. உன்னுடைய பிரசன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. முதல்ல வா. ப்ளீஸ் கேளுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு மட்டும் உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா வெக்கத்திலே செத்து போயிருப்பான். அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்க. கார்ல இருந்த ரத்த கரைகளை நீ அழிச்சிட்ட. உன் ட்ரெஸ்ஸ நீ கொளுத்தி போட்டுட்ட. சூரஜ் நீ கொல்லும் போது அவன் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தான்ல. எனக்கு என் மேலேயே இப்ப நம்பிக்கை இல்லை. நான் போய் உன்னை நம்புனேன் பாரு. எனக்கு நீ மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. அக்ஷிதா, நீ தப்பு பண்ணிட்ட. சார், சொல்லுதையா? அந்த கருப்பு கலர் காரை பத்தி தெரிஞ்சிருச்சு. கார் ஓட்டின பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யார் இந்த பொண்ணு? அக்ஷிதா சாலுங்கே. சாலுங்கியா? அக்ஷிதா சாலுங்கியா? ஆமா சார். ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவளோட மொபைல் போன் டாக்டர் சாலுங்கி சாரோட வீட்டு பக்கத்துல ட்ரெஸ் ஆகுது. அக்ஷிதா சாலுங்கியோட போன் டாக்டர் சாலுங்கியோட வீட்டு பக்கத்திலேயேவா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? சாளுக்கிய சார் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்காரு. ஒருவேளை இந்த பொண்ணு தான் அதுக்கு காரணமா? அவருக்கு அவளை முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம். இது உண்மை இல்ல அங்கிள். கொஞ்ச நேரம் என்ன நம்புறீங்க, அதுக்கப்புறம் பழியெல்லாம் தூக்கி ஏன் மேல போடுறீங்க? ஒரு வார்த்தை பேசாத. என்ன நம்புறீங்கன்னா என்ன முழுசா நம்புங்க, இல்லனா நம்பாதீங்க. எப்படித்தான் நான் உன்னை நம்புறது? நீ என்ன ஏமாத்துறதுக்காக புது புது கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எதுவுமே பண்ணல. நான் முன்னாடியே சொன்னேன்ல, காரை விட்டு கீழே இறங்குனேன் தான். ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அவன் செத்து போயிட்டான். சரி, இதுக்கு மேல என்ன சொல்லணுமோ அத நேரா சிஐடி கிட்டே சொல்லிடு. வா வா, முதல்ல என் கூட வான்னு சொன்னேன். ப்ளீஸ் அங்கிள். இப்ப சாலுங்கி எங்க இருக்கா? சார், இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவர் எங்க கூட தான் இருந்தாரு. அப்புறம் திடீர்னு காணாம போயிட்டாரு. எங்ககிட்ட எதுவும் சொல்லல சார். கல்லு இந்த பொண்ணை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தான் காணாம போனானா? ஆமா சார், அது வரைக்கும் எங்க கூட தான் இருந்தார். என்னவோ நடக்குது தயா. ஏதோ ஒண்ணு இருக்கு. இந்த சாலுங்கிக்கு அந்த பொண்ணு கூட ஏதோ ஒண்ணு சம்பந்தம் இருக்கு. இந்த அக்ஷிதா சாலுங்கிக்கு இடையில. சார், ஒரு தடவை டாக்டர் சாலுங்கி தன்னோட நெஃப்யூ பத்தி ஏதோ சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணு பேரும் அக்ஷிதா தான். ஒருவேளை இவதான் அவளோ? நெஃப்யூ அக்ஷிதா சாலுங்கி. சிஐடி கிட்ட என்ன கூட்டிட்டு போயிடாதீங்க, என்னோட வாழ்க்கையே பாழா போயிடும். இந்த மாதிரி குற்றங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். நான் எந்த குற்றமும் பண்ணல. என்ன தாண்டி யாரோ இருந்திருக்காங்க. அவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க. அது சரி, அங்க யார் இருந்தாங்க? அங்கிள், அங்க ஒரு விசித்திரமான மிருகம் இருந்தது. அதோட உடம்பு மனுஷ மாதிரி இருந்தது, ஆனா முகம் மான் மாதிரி இருந்தது. பெரிய பெரிய கொம்பு இருந்தது. நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அதை காட்டுக்குள்ள பார்த்தேன். இன்னும்
எத்தனை கதைகள் தான் சொல்ல போற அக்ஷிதா? உன்னோட ஆதாரங்கள்லாம் மொத்தமா அழிச்ச பிறகு அந்த தேவ்சிங்கா கதையை மறுபடியும் சொல்லி சொல்லி உன்னையே நீ காப்பாத்திக்க பாக்குற. வெக்கமா இல்ல உனக்கு? முதல்ல என் கூட வா. எனக்கு தெரியும் நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே சொல்லல அங்கிள். நல்லது. இப்ப என்னெல்லாம் சொல்லணுமோ அதை மொத்தமும் சிஐடி கிட்டயே சொல்லிடு. வா. விடுங்க அங்கிள். நான் சிஐடிய பார்க்க வரமாட்டேன். வரமாட்டியா? மாட்டேன். வரமாட்ட? மாட்டேன். நீ எப்படி வரமாட்டேன்னு நான் பாக்குறேன். அக்ஷிதா, 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 நான் சொல்றத முதல்ல கேளு. அக்ஷிதா, நான் சொல்றத கேளு. அக்ஷிதா, அக்ஷிதா. பாஸ், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது தப்பு இல்ல சலோங்கி, குற்றம். குற்றவாளிக்கு உதவி செய்யறவனும் ஒரு பெரிய குற்றவாளி தான். நான் சத்தியமா சொல்றேன், அக்ஷிதா இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நம்பல. இல்லைன்னா நான் அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கவே மாட்டேன். சலோங்கி, ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இதுவரைக்கும் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நீ இழந்துட்ட. ஒருத்தரோட நம்பிக்கையை பெறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஆனா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் நம்ம இழந்துருவோம். இந்த கேஸ் எப்போ முடிவுக்கு வருதோ அது வரைக்கும் நீ ஃபாரன்சிக்குள்ள காரடி எடுத்து வைக்க கூடாது. சார், மறுபடியும் எதுக்கு இந்த காட்டுக்குள்ள நாம வரோம்? அன்னைக்கு நான் அந்த சின்ன பையனை காப்பாத்தும் போது அப்ப நான் எதையும் இங்க பார்த்தேன். சார், யார் சாகணுமோ அவன் எப்பவோ செத்துட்டான். இப்ப திரும்ப திரும்ப இந்த காட்டுக்குள்ள வந்து மத்தவங்களையும் எதுக்காக மாட்டி விடுறீங்க? யாரையும் மாட்டி விடல, உயிரை தான் காப்பாத்துறோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? குற்றவாளி ஜாலியா வெளியே சுத்தணுமா? இங்க பாரு, இங்க வளையல் துண்டுங்க இருக்கு, கயிறு இருக்கு, என்னவோ நடந்திருக்கு. யாரோ ஒரு பொண்ண பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. இதை சுத்தி நல்லா தேடி பாருங்க. கடவுளே சார், இவ கல்கி, சுமியோட பொண்ணு. இந்த பொண்ணு சொந்தக்காரங்களை கூப்பிடு, அப்படியே உள்ள ஊர்க்காரங்களை கூப்பிடு. சரிங்க சார். வயிற்றுல சுட்டிருக்கா. பாடியை பார்க்கும்போது செத்து ஒரு வாரம் கூட ஆகலன்னு நல்லா தெரியும். கல்கி, எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியே கல்கி. மேம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க உங்க பொண்ணு காணாம போய் ஒரு வாரம் ஆகுது, ஆனா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் கூட கொடுக்கல. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. என் ஆசைக்கு விரோதமா இவ கல்யாணம் பண்ணிக்க போனா. யாரு பண்ணிக்க இருந்தா? சூரஜ் கூட தான். நீ என்ன வளர்ற? உன் வாயை மூடுறியா? எதுக்காக வாயை மூடணும்? இப்ப இழக்கிறதுக்கு என்கிட்ட என்னதான் இருக்கு? யாருக்கு பயப்படணும்? தேவாசிங்காக்கு. என்னது? தேவாசிங் தான் முதல்ல சூரஜ கொண்டு இருக்கணும். என் பொண்ணு சாகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு மாதிரி காணாம போயிருந்திருப்பா. இன்னொருத்தைய காணாம போயிருக்கலா? யாரு? எப்போ சூரஜ் வெளிநாட்டுல இருந்து வந்தானோ அவன் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுவான். கிராமத்து பெண்களை நல்ல பெரிய படிப்புலாம் படிக்க வைக்க போறேன்னு சொல்லுவான். ஆனா சார், ஆனா அவன் எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுப்பான். எல்லாரையும் அவன் ரொம்ப தவிக்க விடுவான். உங்களுக்கு தெரியுமா, இறந்து போன ஒரு ஆள் மேல நீங்க பெரிய குற்றத்தை சுமத்துறீங்க. என் ஊர்ல இன்னொரு பொண்ணும் இருந்தா, அவ பேரு சுமன். அவளும் காணாம போயிட்டா. அதுவும் குடும்பத்தாரோட காணாம போனா. சுமனா அவன் குடும்பத்தாரோ காணாம போனதுக்கு சூரஜ் தான் காரணமா? ஆமா, என் பொண்ணு. இந்த கல்கிக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இவ உயிரையே பறி கொடுத்துட்டான்.
இவ வயித்துல ஒரு புல்லட் இறங்கிருக்கு. இந்த காட்டுவாசிங்க கிட்டலாம் கன்னு இருக்காது. சூரஜ் கிட்ட தான் தப்பு இருக்கு. அவன் ஃபார்ம் ஹவுஸை செக் பண்ணா தெரிஞ்சிடும். கண்டிப்பா அங்க ஏதாவது சிக்கும். சார், சூரஜ் வீட்டை செக் பண்ணும்போது அங்க கிடைச்ச ஐட்டம்ஸை வச்சு பார்க்கும்போது அந்த சூரஜ் அவன் சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா. இத பாரு, இந்த கன்னு, இந்த ஃபாரின் மேட் கன் நம்ம நாட்டுக்குள்ள சட்டப்படி விற்க முடியாது. சார், அதோட பெலஸ்டிக் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா கல்கி மேல பட்ட குண்டு அது இந்த கன்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆனா சார், அந்த ரூம்ல 4 பெண்களோட லிஸ்ட் ஒன்று கிடைச்சது சார். அந்த குழப்பம் தான் இன்னும் தெளிவா புரியல சார். அதோட அந்த 4 பொண்ணுங்கள சுமன் கல்கியோட பேரே இல்லையே. எஸ் சார், லிஸ்ட்ல இருக்கிற பேரை பாருங்களேன். அமிர்தா, பிந்து, சாயா, தாமினி. அதோட எல்லாரோட பேருக்கு முன்னாடியும் ஒரு டேட் மென்ஷன் பண்ணிருக்கு. என்னது, என்ன டேட்? சார், அமிர்தா 5th ஜனவரி, பிந்து 17th ஜனவரி, சாயா 3rd February அண்ட் தாமினி 9th February. அட, இந்த டேட் எல்லாம் முடிஞ்சிருச்சே. சார், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. குறிப்பிட்ட டேட்ல இந்த பொண்ணுங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டாங்களா என்ன? ஆமா சார், ஒரு பாடி மட்டும் கிடைச்சிருக்கு. ஆனா மத்த பாடிஸை எங்க புதைச்சிருப்பான்? அதுதான் தெரியல, எங்க புதைச்சிருக்கான். சார், மொத்த ஊர்லயும் கேட்டுடும். அந்த பொண்ணுங்களை பத்தி எதுவும் தெரியல. சார், இந்த 4 பொண்ணுங்களோட பேர் இருக்கு. இது ஏதாவது கோட் வேர்டா இருக்கலாம்ல? நீங்க சிஐடி காரங்க, நீங்க காத்துலயே ஏதாவது கதை விடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க டாக்டரோட சொந்தக்கார பொண்ணு என் பையனை கொலை பண்ணிருக்கா. அவளை காப்பாத்துறதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க. சிஐடி என்னைக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை வாங்கி தருவாங்க. இப்ப அந்த 4 பொண்ணுங்களை பத்தி சொல்லணும்னா அதுல இருந்து பிந்துவை கண்டுபிடிச்சாச்சு. எங்க இருக்கா? வா, காட்டுறேன். அட, ட்ரக் பேர் பிந்துவா? தீரத் சார், அமிர்தா, சாயா அப்புறம் தாமினி பேர்ல ட்ரக் இருக்குல்ல? இருக்கு. அதுல என்னவா? தீரத் சார், இந்த தேதியை பாருங்க. இந்த தேதியில உங்க ட்ரக்ஸ்ல உங்க பையன் சூரஜ் மரக்கட்டைகளையும் தாண்டி வேற என்னெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான்? சார், இந்த ட்ரக்ல வெறும் கட்டைகள் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும், வேற ஒண்ணும் இல்ல. சார், இவங்க பிசினஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தீரஜ் சார் கரெக்டா தான் இருக்காரு. இந்த டேட்ஸ்ல இந்த மரக்கட்டைங்கள்லாம் இந்த லாரியில தான் போயிருக்கு. இதெல்லாம் பொய்யான ரெக்கார்டா கூட இருக்கலாம். சட்டத்துக்கு விரோதமா ஒருத்தன் லாரியில எதையாவது கடத்துறான் அப்படின்னா கண்டிப்பா அது ரெஜிஸ்டர்லாம் பண்ணிருக்க மாட்டான். அதுல அபிஷியலா எதுவும் இருக்காது. சார், கேஸ் ஜிலேபி மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கு. சூரஜ் ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். எந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ணாலும் அவளை இப்ப காணோம். இந்த ஊருக்காரங்க மான் கதையை எப்பெல்லாம் இழுத்துக்கிறாங்களோ அப்பதான் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் அடிக்குது. சரி சார், நம்ம அந்த தேவ் சிங்காவோட ரகசியத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா கல்கியோட பாடி நமக்கு கிடைச்சிருக்கு. அதோட இந்த சூரஜ் ஆரம்பத்துல இருந்தே நாம இவனை விக்டிம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இவன் தான் குற்றவாளின்னு இப்ப தெரியுது. இந்த கல்கியோட சாவுக்கு இவன் தான் காரணம்னு தெரியுது. சார், டாக்டர் சலோங்கி ஹாஸ்பிட்டல் இல்லையா? அங்க இல்லைன்னா எங்க போனாரு? எங்கேயோ ஓடி போயிட்டாரு. அட, ஓடி எங்க போவாரு? ஃபாரன்சிக் லேபுக்கும் போக முடியாது. அவரோட வீட்டுக்கும் அவர் போக முடியாது. ஏன்னா அவர் வீட்டை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு தெரியும். சார், ஒருவேளை அக்ஷிதாவை பார்க்க போயிருப்பாரா? எப்படி இருக்கலாம்? அக்ஷிதாவை தேடி ஆகணும். அப்படி அந்த ஆலயம் தான். அவன் தான் சூரஜ்க்கு ரஷ்யன் கண்ணை வித்துருக்கான். போல வாங்க. சலோங்கி, நீ என்ன இங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஏன் ஓடின, எப்ப ஓடினன்னு
இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என்னத்த சொல்ல வந்த? அக்ஷிதாவோட லொகேஷனையா? மோனாலிசா. இது என்ன புது டிராமா? நான் அப்பவே நினைச்சேன். அக்ஷிதா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மோனாலிசாவோட பேரை சொன்னான். அங்கிள், வேணும்னா என்ன நீங்க சிஐடி கிட்ட கூட்டிட்டு போங்க. ஆனா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு தடவையாவது நான் சொல்றத நம்புங்க அங்கிள். அன்னைக்கு சூரஜ் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட பேரை சொன்னான். மோனாலிசா. மோனாலிசா? நான் ராத்திரி பூரா யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இந்த மோனாலிசா யாருன்னு. இது ஒரு ஹியூமனா இல்ல ஒரு பெயிண்டிங்கா என்னதுன்னு. கிரிமினல் டேட்டா பேஸ்லயும் இத பத்தி ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னா இந்த மோனாலிசா யார், அதையாவது சொல்லுங்க. இந்த மோனாலிசா ஒரு ட்ரக்கோட பேரு. என்னது? மோனாலிசாங்கிறது ட்ரக்கோட பேரா? ஆமா பாஸ், இது ஆபத்தான ட்ரக். வெளிநாட்டுல பயங்கரமா சேல்ஸ் இருக்கு. இது இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. மை காட். தேவசிங்காவோட சிலைக்கு பக்கத்துல இந்த மோனாலிசாவோட செடி கிடைச்சது. எனக்கு சந்தேகம் வந்தது. நான் திரும்பவும் அங்க போனேன். அந்த செடியோட சாம்பிள் எனக்கு தேவையா இருந்தது. அப்புறம் பாஸ், நான் சந்தேகப்பட்டது கரெக்ட். இது மோனாலிசாவோட செடியே தான். அப்படின்னா சார் இந்த சூரஜ் உட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கூடவே இந்த ஸ்மக்லிங்கும் பண்ணிட்டு இருக்கானா? ஆமா சார், அவன் கட்டைங்கள்ல ட்ரக்ஸை மறைச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆதிவாசி சொன்னா அவன் எல்லா மரக்கட்டைங்களையுமே தட்டி தட்டி பார்ப்பானா. ட்ரக்ஸை மறைச்சு வைக்க எந்த கட்டை நல்லதுன்னு அவன் செக் பண்ணி பார்த்துருப்பான். இல்ல பங்கஜ், சூரஜ் கடத்தல்லாம் எதுவும் பண்ணல. அவன் கடத்தல நிப்பாட்ட தான் முயற்சி பண்ணான். இவன் பவன் சார், கன் டீலர். இவன் தான் சூரஜுக்கு கன்ஸை வித்திருக்கான். சட்டத்துக்கு விரோதமா இந்த மாதிரி கன்னை விற்கிறது பெரிய குற்றம்னு உனக்கு தெரியாதா? சார், நான் அந்த வேலையை எப்பவோ விட்டுட்டேன் சார். அப்போ சூரஜுக்கு கன்னை கொடுத்தது யாரு? சூரஜ் தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு அதனால நான் என்னோட பர்சனல் கன்னை வித்துட்டேன். இவன் கன்னை மட்டும் வைக்கல சார், சட்டத்துக்கு விரோதமான ஆசிடையும் வித்திருக்கான். என்ன? சொல்றா. என்ன பண்ண சார், அவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்தான். அதனால ஆசிடை வித்துட்டேன். அவன் என்கிட்ட சொன்னா காட்டுக்குள்ள ஏதோ ஒரு செடியை எரிக்கணுமா. அப்படின்னா சூரஜ் தான் அந்த ஆசிடை வச்சு மோனாலிசா செடியை எரிச்சிருக்கான். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது தயா. இந்த சூரஜ் வெளிநாட்டுல இருந்து அப்பாவோட பிசினஸ் பார்க்கறதுக்காக இங்க வந்தான். அப்பா அவனுக்கு தெரிய வந்திருக்கு, இந்த வுட் பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இடையில இந்த மோனாலிசா ட்ரக் பிசினஸையும் பண்றாங்கன்னு. கரெக்ட் சார். ஒருவேளை குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கல்கியும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அதனாலதான் அந்த ஸ்மக்லர் அவளை கொண்டு இருக்கணும். அதுவும் இந்த கன்னை வச்சு அந்த கன்னாலேயே சுட்டிருக்கா. ஏன்னா மொத்த சந்தேகமும் சூரஜ் மேல போகும். பாஸ், இதெல்லாம் செய்யறவன் உள்ளதான் இருக்கான். அவன் ரகசியமா மோனாலிசா செடியை மொத்தமா வச்சு எரிச்சிருக்கான். தயா, அந்த பொந்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற எலியை வெளியே கொண்டு வரணும். மோனாலிசாங்கிற ஸ்வீட்டை காட்டி. பங்கஜ், ஒரு வேலை செய். டார்க் வெப்ல ஒரு ரெக்குவயர்மெண்ட் போடு. அமெரிக்கா பார்ட்டி ஒன்று இருக்காங்கன்னு போடு. அவனுக்கு மோனாலிசா ட்ரக் வேணும்னு போடு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் எந்த எலி பொந்துல இருந்து வெளியில வருதுன்னு பார்ப்போம். சார், இங்க பாருங்க, இங்க ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல, பயம்லாம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நாளைக்கு வரலாமே. சார், எவனோ விசில் அடிக்கிறான். உனக்கு விசில் அடிக்க தெரியுமா? அடிப்பேன் சார். அப்ப ஜோரா ஒன்று அடி. நெல்லு, எங்க ஓடுற? சறுக்க வேண்டாமா? மான் தானே, மனுஷன மாதிரி பேசுற. நானும் மனுஷன் தாண்டா. மிருகத்தோட முகமூடிய போட்டுட்டு இருக்கேன். சிஐடிங்க காட்டுக்குள்ள சுத்துறாங்களா? முதல்ல நீ அதை கழட்டு, இல்லைன்னா நான் போயிருவேன். இரு. கங்கு, நீயா? உனக்கு என்னோட பேர் எப்படி தெரியும்?
சிஐடி ஒன்னும் இங்க கொரட்டை விட்டு தூங்க வரல. சிஐடி உன் முன்னாடி நிக்கிறாங்க. ஏய் எங்க ஓடுற? நில்லு. ஏய் நில்லு. நில்லுடா கங்கு. பங்கஜ் போதும் போதும். என்ன சார்? எவ்வளவு தூரம் ஏன் ஓடுவ? டயர்ட் ஆகல? அட அவனை பிடிக்கிறதுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். யோ பங்கஜ், வலையில உனக்கு பெரிய மீன் சிக்கணும்னா இந்த மாதிரி சின்ன மீனுங்களை அப்படியே விட்டு பிடிக்கணும். அப்படி வரீங்க? பரவாயில்லையே, என்ன மாதிரியே யோசிக்கிறீங்க. சார், பணத்தை மொத்தத்தையும் சுருட்டு. நமக்கு யாரோ துரோகம் பண்றாங்க. அந்த ட்ரக்கை வாங்குறவன் சிஐடிக்காரன் தான். அவங்க வலை விரிச்சிட்டாங்க. ஏண்டா அவங்க உனக்காக வலை விரிச்சாங்கன்னா எதுக்கு இங்க வந்த? என்னையும் நீ சாகடிக்க பாக்குறியா? ஒன்ன நான் இப்போ தீரஜ் சார், நல்ல அப்பனா இருக்கீங்களே. உன் கை நடுங்கவே இல்லையா? இப்படி சொந்த புள்ளையவே கொண்டு இருக்க. பிசினஸ் நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. மரக்கட்டைகளை வெட்டணும், மோனலிசாவை வித்தோம். ஆனா சரியான கெட்ட நேரத்துல இந்த சூரஜ் இங்க வந்து தொலைஞ்சான். நாங்க பண்ற காரியம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலயே அவனை கொல்ல நீ முயற்சி பண்ணிருக்க. சொந்த புள்ளைய கொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல நான் அவனுக்கு புரிய வச்சேன், பயமுறுத்தினேன், மிரட்டினேன், ரவுடியை வச்சு அடிக்க வச்சேன். ஆனாலும் அவன் ஒத்துக்கவே இல்லை, பிடிவாதம் பிடிச்சான். அவன் அம்மாவை போல என்னோட மோனாலிசா செடி எல்லாத்தையும் அவன் எரிச்சான். அதனால அவ்வளோ நஷ்டமாயிடுச்சு. ரவுடிங்க அவனை அடிச்சதுல தான் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வந்தான். ரோட்டுக்கு வந்த பிறகுதான் அவன் அப்படியே இறந்தும் போனான். ஒரு கார் இடிச்சு. இந்த சிஐடி காரங்க எல்லாத்தையும் நோண்டி நோண்டி எடுப்பாங்க, நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. கடைசியில என்கிட்ட வந்து சேர்ந்துட்டீங்கல்ல. நீ ஒரு மனநோயாளியா இருக்க. அதனாலதான் சொந்த பிள்ளையவே உன் கையால கொண்டிருக்க, அதுவும் பணத்துக்காக. எனக்கு 3 பசங்க. ஒருத்தன் செத்து போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. குறைஞ்சபட்சம் வரப்போற ஜெனரேஷனுக்கு எங்களோட சொத்துக்கள் குறையக்கூடாது. பணத்துக்கு முன்னாடி நீ உறவுகளுக்கு மதிப்பே கொடுக்கல. பையனோட எதிர்காலத்தை அழிச்சு என்ன கிடைக்கும்? உனக்கு சூப்பரா எதிர்காலம் அமையும்னா கோர்ட்டுக்கு போ, ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லு. ஆனா கடுமையான தண்டனை கிடைக்க கண்டிப்பா நாங்க பாடுபடுவோம். உன்னை தூக்குல போடுவோம். எடுத்துட்டு வாங்க. வாடா. என்ன பாக்குற? கிளம்பு. தயா, இப்பதான் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுல்ல. இதோ இவதான்பா நான் சொன்ன அக்ஷிதா. இவளை மன்னிச்சிருப்பா. சாரி சார், என்னால பாவம் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் பயந்து போயிட்டேன். உன்னை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க, நீ எந்த தப்பும் பண்ணலனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட மங்கள், தேங்க்யூ வெரி மச். சிஐடிக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க.